ஜெயத்ரதனை ஒரு கடைக்கோடியில ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் மைதானம்னா அல்லது 2 கிலோமீட்டர் மைதானம் அப்படின்னா முன் பக்கத்துல துரோணர் முதலியவர்கள் நின்று அர்ஜுனனை தடுக்கிறாங்க. கடைசியில இவங்க எல்லாரையும் பல படிகளை தாண்டி பல தடைகளை தாண்டி தடை தாண்டும் ஓட்டம்ங்கிறது மாதிரி ஜெயத்ரதனை போய் சேரணும். யுத்தம் நடக்குது. அர்ஜுனன் ஒவ்வொருத்தருட்டியா சண்டை போட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு போகிறான். பீமன் வந்து அர்ஜுனனுக்கு ஒத்தாசைக்கு வந்துட்டு அர்ஜுனன் கிட்ட வம்புக்கு வரவங்க எல்லாம் பீமன் ஒருகை பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் அர்ஜுனனால ஜெயத்ரதன் கிட்ட போய் சேர முடியல. அப்படியே சூரியன் அடைகிற நேரம் சன்செட் டைம் ஆயிட்டது. அப்போ கிருஷ்ணர் அவருடைய சக்கரத்தை ஏறி சூரியனை மறைஞ்சது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாருன்னு ஜெயத்ரதன் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க ஒரு குகைக்குள்ள ஒளிச்சிருந்தான். சூரிய அடைஞ்சதுங்கிறத பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாழல. 2 லாபம். ஒண்ணு தனக்கு உயிர் படைச்சது, இன்னொரு பக்கம் அர்ஜுன உயிரை விட போறான். ஏன்னா இவனை கொல்லலாம் உயிரை விட்டுறேன்னு சொல்லியிருக்கான். அப்படி சந்தோஷத்துல அவன் வந்து அப்படி தலையை நீட்டி எட்டி பார்த்தான். கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா அம்ப விடு, அந்த தெரியுது ஜெயத்ரதன் தலை எடுத்துரு அப்படின்னாரு. நமக்கு நம்முடைய குரு கிட்ட நமக்கு வழிகாட்டுறவங்க கிட்ட எவ்வளவு ஸ்ரத்த இருக்கணும் அப்படிங்கிறது இந்த செயல தெரியுது. அர்ஜுனன் கேள்வியே கேட்கல, யோசிக்கவே இல்லை. அவன் தலை எடுக்கிறதுக்கு அஸ்திரத்தை விட்டான். உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, கூடவே அடுத்தது ஒரு அஸ்திரத்தை விடு, இந்த தலை இந்த இடத்துல ஜிபிஎஸ் லொகேஷன் செட் பண்ணு, இந்த இடத்துல அவங்க அப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு, விருத்தக்ஷத்திரன் பேரு, அவர் மடியில போய் தியானத்துல இருக்கக்கூடிய அவருடைய மடியில போய் இந்த தலை விழணும் அப்படின்னு. அத மாதிரி ஜிபிஎஸ் லொகேஷன் செட் பண்ணி விட்டாங்க. அப்படி போய் அவர் மடியில விழுந்தது. அவரு தியானத்துல இருந்த ஒரு பதட்டத்துல என்னமோ விழுந்ததுன்னு சடப்படாரு எழும்பின போது அவர் மடியில இருந்த தலை கீழே விழுந்தது. அவருக்கு தெரியும் ஏற்கனவே ஜெயத்ரதன் இப்படி கொல்லப்படுவான் அப்படின்னு. பிறக்கும் போதே ஜாதகம் குறிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவர் தபஸ் பண்ணி ஒரு வர வாங்கியிருந்தார். யார் என் பிள்ளைக்கு தலையை கீழே தள்ளுறாங்களோ அவங்க தலை வெடிச்சு செத்து போகணுங்க.